வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெரிய வெள்ளி நாள் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நமக்கு நினைவூட்டுவதாக பிரதமர் மோடி கருத்து. மக்களிடையே நல்லிணக்கமும் அன்பும் மன்னிக்கும் குணமும் மேலோங்கட்டும் என்று வேண்டுதல். உள்நாட்டிலேயே உருவான INS தாராகிரி போர்க்கப்பலை கடற்படையில் சேர்த்தார் அமைச்சர் ராஜ்நாத் சிங். அணுவாற்றலால் இயங்கும் INS அரிதாமன் நீர்மூழ்கி கப்பலும் கடற்படையில் சேர்ப்பு. மாரிதாஸ் வெளியிட்ட ஒலிக்கோப்பை நீக்கவும் மன்னிப்பு கேட்கவும் வலியுறுத்தி நோட்டீஸ் அனுப்பினார் ராசா. மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் எந்த நீதிமன்றத்துக்கும் வர தயார் என்றும் மாரிதாஸ் பதில். பெரிய வெள்ளியையொட்டி இயேசுவின் தியாகத்தை நினைவு கூர்ந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மனிதகுல நலனுக்காக தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தவர் இயேசு பெருமான் என்று அண்ணாமலை உருக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பெரிய வெள்ளி நாள் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நமக்கு நினைவூட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் இன்று உலகம் முழுவதும் பெரிய வெள்ளி கடைபிடிக்கப்படுகின்றது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் விடுத்துள்ள செய்தியில் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நமக்கு நினைவூட்டும் நாளாக பெரிய வெள்ளி அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நன்னாளில் மக்களிடையே நல்லிணக்கமும் அன்பும் மன்னிக்கும் குணமும் மேலோங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். சகோதரத்துவம் நம்பிக்கையும் நம் அனைவரையும் வழிநடத்தட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட INS தாராகிரி போர்க்கப்பலையும் அணுவாற்றலால் இயங்கும் INS அரிதாமன் நீர்மூழ்கி கப்பலையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடற்படையில் சேர்த்துள்ளார். 6670 டன் எடை கொண்ட தாராகிரி போர்க்கப்பல் மும்பை மசாகன் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது. இந்த கப்பலை கடற்படையில் சேர்க்கும் விழா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை ஆணையகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை அலுவலர்களின் தலைவர் அனில் சௌகான், கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். INS தாராகிரி போர்க்கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடற்படைக்கு அர்ப்பணித்தார். இதேபோல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அணுவாற்றலால் இயங்கும் INS அரிதாமன் நீர்மூழ்கி கப்பலையும் அவர் இந்திய கடற்படையில் சேர்த்தார். மாரிதாஸ் வெளியிட்ட ஒலிக்கோப்பை எக்ஸ் தளத்திலிருந்து நீக்குவதுடன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி ராசா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் எந்த நீதிமன்றத்துக்கும் வர தயார் என்றும் மாரிதாஸ் பதிலளித்துள்ளார். 2ஆம் தலைமுறை தொலைத்தொடர்பு அலைக்கற்றை ஒதுக்கீட்டு ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவை CBI கைது செய்து டெல்லி திகார் சிறையில் அடைத்தது. அப்போது தன்னை பார்க்க திமுகவிலிருந்து யாரும் வரவில்லை என்றும் கனிமொழியை சிறையில் அடைத்த பிறகே அவரை பார்க்க வந்த அனைவரும் தன்னை பார்த்தனர் என்றும் ராசா கூறும் ஒலிக்கோப்பை யூடியூபர் மாரிதாஸ் வெளியிட்டுள்ளார். இது திமுகவிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ராசா தனது வழக்கறிஞர் மூலம் மாரிதாசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் எக்ஸ் தளத்தில் மாரிதாஸ் வெளியிட்டுள்ள ஒலிக்கோப்பையும் இதேபோல மற்ற உள்ளடக்கங்களையும் நீக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸ் கிடைத்ததும் நிபந்தனையின்றி மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் இந்த ஒலிக்கோப்பு எங்கிருந்து கிடைத்தது, எவ்வாறு எடிட் செய்யப்பட்டது என்ற விவரத்தையும் வெளியிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தவறினால் நீதிமன்றங்களில் உரிமையியல் குற்றவியல் வழக்குகள் தொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்து உள்ளது. இந்த வழக்கறிஞர் நோட்டீஸை பெற்ற பிறகு யூடியூபர் மாரிதாஸ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ராசாவிடம் மன்னிப்பு கேட்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எந்த நீதிமன்றத்துக்கும் வர தயார் என்றும் மாரிதாஸ் கூறியுள்ளார். பெரிய வெள்ளியையொட்டி இயேசுவின் தியாகத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் நினைவு கூர்ந்துள்ளனர். பெரிய வெள்ளியையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில், உலக மக்கள் அனைவரையும் ரட்சிக்கும் இயேசுபிரான் அனைத்து மனிதர்களின் பாவங்களையும் துயரங்களையும் தூக்கி சுமந்து சிலுவை மரத்தில் அருள் மலராய் பூத்த தியாக திருநாளில் அவரின் தியாகங்களையும் துணிவையும் நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை விடுத்துள்ள செய்தியில், மனிதகுல நலனுக்காக தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தவர் இயேசு பெருமான் என்று குறிப்பிட்டுள்ளார். அன்பு, தியாகம், கருணை, மன்னிப்பு போன்ற உயர்ந்த பண்புகளை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் என்றும் அனைவரின் வாழ்விலும் அமைதியும் நலனும் சமாதானமும் நிலவட்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
பெரம்பலூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி மாணவர்கள் சென்ற சுற்றுலா வேன் விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 14 பேர் காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் தேர்வு முடிந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். பள்ளி ஆசிரியர்களும் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களும் நேற்று இரவு 9 மணி அளவில் திருத்தணியில் இருந்து வேனில் புறப்பட்டுள்ளனர். இந்த வேன் இன்று அதிகாலை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் அருகே கல்பாடி பிரிவு பாதையில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் நெல் மூட்டைகள் ஏற்றி சென்ற லாரியின் பின்பகுதியில் மோதி சாலையில் கவிழ்ந்தது. இதில் வேன் ஓட்டுநர் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையை சேர்ந்த வெங்கட் என்பவருக்கும் திருத்தணியை சேர்ந்த மாணவன் பாலமுருகனுக்கும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மேலும் 12 மாணவர்கள் லேசான காயமடைந்தனர். 14 பேரும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தினால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த பெரம்பலூர் காவல்துறையினர் விரைந்து சென்று சாலையில் கவிழ்ந்த வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தற்போதைய ஆட்சியில் பல மேம்பாட்டு திட்டங்கள் முன்னேற்றம் அடையவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சாலையில் தாராபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சத்யபாமாவின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசிய போது தாராபுரம் தொகுதி வேட்பாளர் சத்யபாமா வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்திக்க உள்ளார். எனவே கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தற்போதைய ஆட்சியில் பல மேம்பாட்டு திட்டங்கள் முன்னேற்றம் அடையவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குடிநீர், சாலை வடிகால், மருத்துவம், வேலைவாய்ப்பு போன்ற துறைகளில் விரைவான முன்னேற்றம் ஏற்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் ராமலிங்கம், ராதாகிருஷ்ணன், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கன்னியாகுமரி தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சிறிய கிராமங்களுக்கும் கோடை காலத்தில் தண்ணீர் கிடைக்கும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் வாக்குறுதி அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் உள்ள ஐயா கோவிலில் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் 5 கிராமங்களுக்கு குடிதண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க பேச்சிப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். திமுக அரசு இதுபோன்ற அடிப்படை வசதிகளை செய்ய தவறினாலும் பலமுறை சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து வருகின்றேன் என்று பெருமிதமாக கூறினார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சிறிய கிராமங்களுக்கும் கோடை காலத்தில் தண்ணீர் கிடைக்கும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். இந்நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதேபோல் அனைத்து கூட்டணி கட்சியோட ஆட்சியுடன் வேட்பாளராக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரை அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்வதற்காக சட்டத்தில் பல நேரங்களிலே குரல் கொடுத்திருக்கிறேன். இந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்ட அனைத்து கால்வாய்களும் பலமுறை சட்டமன்றத்தை சம்பந்தமாக பேசியும் ஜூன் 1ஆம் தேதி பேச்சுப்பாறை அணை திறக்கும் என்றால் 2ஆம் தேதி பேச்சுப்பாறை அடைக்கப்படும். OPS 15 ஆண்டுகளாக போடி தொகுதிக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை என்று அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் போடி அருகில் அதிமுக போடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நாராயணசாமியின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நாராயணசாமி பேசிய போது OPS 15 ஆண்டுகளாக போடி தொகுதிக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தன்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக தான் தங்களை தேடி வந்து தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியளித்தார். மேலும் நாராயணசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் வகையில் காமராஜர் சதுக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார்.
இதேபோன்று நாளை ஊசுடு தொகுதி வேட்பாளர் தீப்பாய்ந்தான், முதலியார்பேட்டை ஜான்குமார், மணவெளி செல்வம், அரியாங்குப்பம் ஐயப்பன், வில்லியனூர் ரவிக்குமார் ஆகியோரை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தொடர்ந்து 5ஆம் தேதி மணவெளி தொகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் நிதின் நபீன் மற்றும் குஷ்பு சுந்தர் பங்கேற்கின்றனர். இதையடுத்து ஏப்ரல் 6ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மண்ணாரிப்பட்டு தொகுதி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருக்கனூர் பகுதியில் உள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். மேலும் ஏப்ரல் 7ஆம் தேதி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா காலாப்பட்டு தொகுதி வேட்பாளர் கல்யாண சுந்தரத்தை ஆதரித்து பேரணியில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஏப்ரல் 4, 2026 முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக ரோட் ஷோவிலே பங்கேற்கிறார். தொகுதி உசுடு திரு தீப்பாய்ந்தான் அவர்களுக்கும், முதலியார்பேட்டையிலே திரு ஜான்குமார் அவர்களுக்கும், மணவெளி தொகுதியிலே திரு செல்வம் அவர்களுக்கும், அரியாங்குப்பம் தொகுதியிலே திரு ஐயப்பன் அவர்களுக்கும், வில்லியனூர் தொகுதியிலே திரு ரவிக்குமார் அவர்களுக்கும் ஆதரித்து ரோட் ஷோ நடைபெற உள்ளது. ஏப்ரல் 5 தமிழ்நாடு பாஜக மாநில துணைத் தலைவர் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் ஊசுடு தொகுதியில் காலை ரோட் ஷோ நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார். தமிழகத்தில் கடந்த 70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தும் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் உள்ளது என நாம் தமிழர் கட்சியின் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் கிருஷ்ணசாமி ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தும் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய வேட்பாளர் கிருஷ்ணசாமி, மக்கள் நம்பிக்கையுடன் தங்களை ஆதரித்தால் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வெற்றிகரமாக செயல்படுவோம் என்ற உறுதியுடன் தெரிவித்தார். பல பகுதிகளில் சாக்கடை வசதிகள் சரியில்லாமல் திறந்த நிலையில் இருப்பதால் சுகாதாரமற்ற சூழல் நிலவி வருகிறது என்றார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடிப்படை பிரச்சனைகள் உடனடியாக சரி செய்யப்படும் என்றும், தொகுதி முழுவதும் உள்ள சாலைகள் தரமான முறையில் அமைக்கப்பட்டு குறைந்தது 5 ஆண்டுகள் நீடிக்கும் வகையில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளிப்பதாக கூறினார். 70 ஆண்டு காலமாக மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சும் மக்களோட அடிப்படை தேவைகள் எதுவுமே பூர்த்தி செய்யாமல் இருக்குது. ஒரு தொகுதிக்குள்ள கவுன்சிலர் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த தொகுதியோட அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் சரி செய்யணுங்கிறதுக்காக களத்தில் நிற்கிறோம். உறுதியாக அதெல்லாம் வென்று சரி செஞ்சிருவோங்கிற நம்பிக்கையில் நிற்கிறோம். தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் படுதோல்வி அடைவார் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேந்திரன் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி வேட்பாளர் ராஜேந்திரன் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தனக்கு மக்களின் அமோக ஆதரவு உள்ளது. எனவே பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று பெருமிதமாக தெரிவித்தார். தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான 12 திட்டங்களை அறிவித்திருக்கின்றேன் என்றும், அதில் ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி பெண்ணுக்கு மாதம் 1000 ரூபாய் என படித்து முடிக்கும் வரை வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்பது உள்ளிட்ட 12 திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளேன் என்றார். இதையடுத்து தன்னை எதிர்த்து போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டன் தோல்வி பயத்தில் உளறி வருவதாகவும், தன் மீது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் கூறி தனது பெயருக்கு களங்கத்தையும் அவப்பெயரும் ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுகிறார் எனவும் குற்றம் சாட்டினார். இந்த பேட்டியில் நான் சொல்ற விஷயங்கள் என்னோட மிகுந்த தாழ்மையான வேண்டுகோள். இதை எல்லா வீடுகளுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு வீட்லேயும் ஒரு குடும்பத்துக்கும் இந்த செய்திகள் போய் சேரணும். மெயினாக பெண்களுக்கான தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறோம். இது மகளிர் கையில் மகத்தான மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 திட்டங்கள் இதில் கொடுத்துருக்குறோம். பெண்களுக்கான திட்டங்கள் 12 திட்டங்கள் கொடுத்துருக்குறோம். நான் ஒன்னொன்னா வாசிச்சிடுறேன் அப்படியே. மாநில அந்தஸ்து தருவது பற்றி பிரதமர் புதுச்சேரியில் பதிலளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது பேசிய அவர் கடந்த 5 ஆண்டுகளில் பெஸ்ட் புதுச்சேரியாக்குவதாக கூறிவிட்டு நாட்டிலேயே மோசமான ஊழல் ஆட்சியாக வைத்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தருவது பற்றி பிரதமரின் பதில் என்ன என்பதை புதுச்சேரியில் வரவுள்ள நிலையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறினார். இதையடுத்து புதுச்சேரியில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்திற்கு ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் நேரம் உள்ளதாகவும் வேட்பாளர்கள் தேர்வு செய்து விட்டோம், இறுதிப்பட்டியல் விரைவில் தலைமை வெளியிடும் எனவும் தெரிவித்தார். அமைச்சர் நேரு இருக்க வேண்டிய இடமே திகார் ஜெயில்தான் என்றும் தேர்தல் நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் அவர் கைதாகலாம் என்றும் திருச்சி மேற்கு தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் ராஜசேகர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருச்சி மேற்கு தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் ராஜசேகர் தேர்தல் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் மாநகர மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து உள்ளிட்ட கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் வேட்பாளர் ராஜசேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, அமைச்சர் நேரு திருச்சிக்கு பேருந்து நிலையம் கொண்டு வந்ததற்கு காரணம் அப்பகுதியில் அவருக்கு 200 ஏக்கர் பினாமி நிலம் உள்ளது என்றும் அதன் காரணமாக அதனை கொண்டு வந்துள்ளார் என்றும் தெரிவித்தார். மாநகராட்சி நகராட்சிக்கான பணிகளில் 1 லட்சம் பேர் தேர்வு எழுதிய நிலையில் 2300 பேரிடம் 822 கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளார் என குற்றம் சாட்டினார். அமைச்சர் நேரு இருக்க வேண்டிய இடமே திகார் ஜெயில்தான் என்றும் தேர்தல் நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் அவர் கைதாகலாம் என்றும் கூறினார். திருச்சி கிழக்கில் விஜய் நிற்கும் நிலையில் அவர் நினைப்பது போல் இம்முறை எளிதாக ஜெயிக்க முடியாது என்றார். மயிலாடுதுறை தொகுதியை கூட்டணி கட்சியான பாமகவிற்கு ஒதுக்கியதால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாரதி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என்று மாவட்ட அதிமுக அம்மா பேரவை துணை செயலாளர் மதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை துணை செயலாளர் மதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் மயிலாடுதுறையில் உள்ள பூம்புகார், சீர்காழி ஆகிய 2 பகுதிகளிலும் இரட்டை இலை சின்னமும், மயிலாடுதுறை தொகுதியில் கூட்டணி கட்சியான மாம்பழம் சின்னமும் போட்டியிடுகிறது. இதனால் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ், மண்டல பொறுப்பாளர் OS மணியன் ஆகியோர் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். மயிலாடுதுறை தொகுதி கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த முறை இரட்டை இலை போட்டியிட வேண்டும் என்று அதிமுகவினர் கோரிக்கை வைத்தனர். ஆனால் கடும் போராட்டத்திற்கு பிறகுதான் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. எனவே பாமகவிற்கு மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கியதால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாரதி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என்று தெரிவித்தார். ஏன்னா இது மயிலாடுதுறை தொகுதி போன முறையே நமது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியாக மாறிவிட்டது. இந்த முறையும் மயிலாடுதுறை தொகுதியை நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் அண்ணன் மண்டல பொறுப்பாளர் அண்ணன் OS மணியன் அவர்களும் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மயிலாடுதுறையை நமது இரட்டலை சின்னம் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கடும் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த தொகுதி நமது கூட்டணி கட்சியான மாம்பழம் சின்னத்திற்கு ஒதுக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் பெயரளவில் 20 நாட்களுக்கு கூட வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை என அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள ஈசநத்தம், குண்டலப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் வாக்கு சேகரித்தார். அப்போது கிராம பகுதியில் கூடியிருந்த பொதுமக்கள் வேட்பாளருக்கு பொன்னாடை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து கூட்டத்தில் வேட்பாளர் செல்வகுமார் பேசிய போது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 100 நாட்களும் கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது என்றும், ஆனால் திமுக ஆட்சியில் பெயரளவில் 20 நாட்களுக்கு கூட வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சேலம் வடக்கு தொகுதி பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டம் சங்கர் நகரில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வடக்கு தொகுதி பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டம் சங்கர் நகரில் உள்ள தனியார் மன்றத்தில் நடைபெற்றது.
இதில் அதிமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் சிங்காரம், பாமக மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி ஆகியோர் வடக்கு தொகுதி வேட்பாளர் சதாசிவத்தை அறிமுகம் செய்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது கூட்டத்தில் வேட்பாளர் சதாசிவம் பேசிய போது தான் வெற்றி பெற்றால் ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் உண்மையாக உழைப்பேன் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்வில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில பொருளாளர் செல்வம், பாஜக சுற்றுச்சூழல் அணி மாநில தலைவர் கோபிநாத், மாவட்ட தலைவர் சசிகுமார் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்கூட்டியே ஆர்டர் செய்திருந்த போதிலும் சமையல் எரிவாயு கிடைக்கவில்லை என்று உணவுக்கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வினால் சிறிய மற்றும் நடுத்தர உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் உணவுக்கடை உரிமையாளர்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தொடர்ந்து இதுகுறித்து உணவுக்கடை உரிமையாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய அவர், முன்கூட்டியே ஆர்டர் செய்திருந்த போதிலும் சமையல் எரிவாயு கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். இதனால் தினசரி உணவக சேவைகள் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களும் உணவு கிடைப்பதில் சிக்கலை எதிர்கொள்கின்றனர். எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிறு வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அளித்து சமையல் எரிவாயு விநியோகத்தை சீரமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இந்த போருக்கு அப்புறம் சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. பெரிய பெரிய கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா விறவடுப்பு வச்சு சரி பண்ணிக்கிறாங்க. என்னை மாதிரி சின்ன கடைக்காரங்கெல்லாம் சிலிண்டர் இல்லாமல் ரொம்ப தட்டுப்பாடு ஆயிடுச்சு. நான்லாம் கடந்த 4 நாளைக்கு முன்னாடி கடையெல்லாம் அடைச்சிட்டோம் சிலிண்டர் இல்லாமல். இப்போ தான் வந்திருக்கு. விலையெல்லாம் அதிகமாகிடுச்சு. 2500 மேலே வந்துருச்சு. சிலிண்டரு அதிக விலை கொடுத்தாலும் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் வாங்க தயாராக இருக்கோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்க. என்ன செய்ய? கடைகளெல்லாம் மூடி தொழிலாளியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வியாபாரம்லாம். காரைக்கால் அருகே தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது திமுகவினர் நடத்திய தாக்குதலில் வாகனத்தின் ஓட்டுநர் படுகாயமடைந்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் செபஸ்தியார் கோவில் பகுதியில் காரைக்கால் தெற்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் அசனா தலைமையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அங்கு வந்த திமுக வேட்பாளர் நாஜிம் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் அங்கிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து பிரச்சார வாகனத்தில் கதவு மற்றும் சாதனங்களை உள்ளிட்டவைகளை சேதப்படுத்தி சென்றனர். இதில் படுகாயமடைந்த ஓட்டுநர் ரிஸ்வான் சிகிச்சைக்காக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முன்னதாக வேட்புமனு தாக்கலில் மாறுபட்ட தகவலை அளித்து தனது மனைவி பெயரில் வாங்கிய சொத்துக்களை மறைத்த திமுக வேட்பாளர் நாஜிம் வேட்புமனுவை நிராகரிக்க புகார் மனு அளித்த தாவேக மீது காழ்ப்புணர்ச்சியுடன் திமுக செயல்பட்டதாக தாவேகவினர் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நகர காவல்துறையினர் மருத்துவமனையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து அடாவடி போக்கினை கையாளும் திமுக வேட்பாளரின் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று தாவேகவினர் கோரிக்கை விடுத்தனர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் செபஸ்தியார் கோயில் பகுதியில் வாக்கு சேகரிக்கும் போது அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த், அஸ்வின், ரசூல் ஆகிய 3 பேரை தூண்டுதலின் பேரில் அவருடைய வேட்பாளர் தூண்டிவிட்டு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ரிஸ்வான் அவர்களை வந்து ரொம்ப கடுமையாக தாக்கி அந்த பிரச்சார வாகனத்தை ரொம்ப சேதப்படுத்தி அவருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில், அச்சுறுத்தும் வகையில், தொடர்ச்சியாக அடுத்த கட்ட தொண்டர்களை பாதிக்கும் வகையில், தோல்வி பயத்தால் அவங்க கூட்டணிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையில் காங்கிரஸ் தனித்து இங்கே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால அவருக்கு ஏற்பட்ட பயம் இன்னைக்கு மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மேலே கொண்ட ஒரு பற்றாலையும் எழுச்சியாலையும் இந்த தொகுதியுடைய அவல நிலையாலையும் நிச்சயமாக இங்கே தாவேகா வெற்றி பெறும்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தொடர்ச்சியாக தொண்டர்களை தாக்குறதும் அவதூறு பரப்புறதையும் தொடர்ச்சியாக வச்சுருக்காங்க. நாங்கள் 6 மணிக்கு நடந்த சம்பவத்தை புகார் கொடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இது வரைக்கும் காவல்துறை வந்து புகார் மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. உரிய நபர்கள் இன்னும் கைது செய்யலை. இன்னைக்கு இரவுக்குள்ள முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அந்த 3 பேரும் கைது செய்யப்படவில்லை என்றால் காலையில் 9 மணிக்கு நாங்கள் தேர்தல் துறை உயர் அதிகாரியை சந்திப்போம். நிச்சயமாக காவல்துறை அதிகாரி மேலேயும் அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வேட்பாளருடைய மனுவை நிராகரிக்கணும், அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும் நாங்கள் மனு கொடுப்போம். காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நிச்சயமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து வேட்பாளர்களும் நாளைக்கு தேர்தல் துறையை சந்தித்து இதுக்கான அடுத்த கட்ட முயற்சியை எடுப்போம்னு தெரிவிச்சுக்கிறோம். தந்தை இறந்த நிலையிலும் மாணவன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு இறுதி சடங்கில் கலந்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே தாழை சுப்பிரமணியபுரம் அரசு பள்ளியில் குத்துப்பஞ்சான் கிராமத்தை சேர்ந்த சேர்மன் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவன் சேர்மனின் தந்தை திருமால் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரின் உடலை அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது.
தொடர்ந்து மாணவன் சேர்மனுக்கு அன்று சமூக அறிவியல் தேர்வு இருந்ததால் அவர் பள்ளிக்கு சென்று தனது இறுதித் தேர்வை எழுதிவிட்டு வெளியே வந்தார். அப்போது அங்கு காத்திருந்த உறவினர் ஒருவர் பைக்கில் தந்தையின் இறுதி சடங்கிற்கு அழைத்து சென்றார். தொடர்ந்து மாணவன் தந்தையின் காலை தொட்டு கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. ஆலங்குடி தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக ஆட்சியை விமர்சித்த அமைச்சர் மெய்யநாதன், திமுக ஆட்சியில் இத்தொகுதியில் 1000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நடைபெற்ற மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர்கள் எஸ். ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் மெய்யநாதன், கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தனது பதவியையும் எம்எல்ஏக்களையும் காப்பாற்றிக் கொள்வதிலேயே குறியாக இருந்தார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளில் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் 8 கோடி தமிழர்களின் நலனுக்காக ஆட்சி நடத்தி உள்ளார். குறிப்பாக எனது அமைச்சர் பதவி காலத்தில் ஆலங்குடி தொகுதியில் மட்டும் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி உள்ளேன் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு பேசட்டும். அவர்கள் பேசினால் தங்கள் கூட்டணிக்கு 1 லட்சம் வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட போது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன செய்து உள்ளோம், இனி என்ன செய்ய உள்ளோம் என்பதை தெரிவிக்காமல் திமுக மீது ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு பேசட்டும் என்றும் அவர்கள் பேசினால் தங்கள் கூட்டணிக்கு 1 லட்சம் வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். அதிலும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசினால் லட்சக்கணக்கான வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும் என்று விமர்சித்தார். 2 தினங்களாக திருச்சி, ஒத்தராயிருப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் ஊழியர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஆறாம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சி.வி. சண்முகம் புறங்கரை என்னும் ஊரிலிருந்து தனது பரப்புரையை தொடங்கியுள்ளார். மயிலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சி.வி. சண்முகம் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுடன் இன்று காலை புறங்கரையில் இருந்து தனது முதல் பரப்புரையை தொடங்கினார். பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மேளதாளத்துடன் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பின் மக்களிடம் பேசிய அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் மேற்கொண்ட வளர்ச்சி பணிகள் குறித்து எடுத்துரைத்து மீண்டும் வாய்ப்பளித்தால் மேலும் பல திட்டங்களை கொண்டு வருவேன் என உறுதியளித்தார். இந்த பரப்புரையில் அதிமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அதிகமாக வழங்கி வருகின்றனர் என்று தாவேக வேட்பாளர் முனிரத்தினம் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு உத்தரமேரூர் தொகுதி வேட்பாளர் முனிரத்தினம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அவலூர் சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தார். அப்போது அவருக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக அமையும், திமுக ஆட்சியின் வீழ்ச்சியடையும் என்று உறுதியாக தெரிவித்தார். மேலும் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அதிகமாக வழங்கி வருகின்றனர் என்று பெருமிதமாக தெரிவித்தார். சப்போர்ட் பண்ற மக்களா தான் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. 234 தொகுதியும் தாவேக வெற்றி பெறும். முதல் வெற்றி எங்க உத்தரமேரூர் வந்து அங்க போட்டிக்கு வாக்களிக்க பணம் வாங்குவது சிலந்தி வலையில் சிக்குவது போன்றது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் கோவையை சேர்ந்த கலைஞர் விழிப்புணர்வு ஓவியம் வரைந்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் வாக்காளர்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு தங்கள் உரிமையை இழக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி கோவை குனியமுத்தூரை சேர்ந்த கலைஞர் ராஜா ஒரு தனித்துவமான விழிப்புணர்வு ஓவியத்தை வரைந்துள்ளார். வாக்களிப்பது குடிமகனின் உரிமை என்றும் அந்த உரிமையை விற்பது தன்னை தானே சிலந்தி வலையில் சிக்க வைத்துக் கொள்வதற்கு சமம் என்றும் இந்த ஓவியத்தில் சித்தரித்துள்ளார். இந்த ஓவியத்தில் பிரம்மாண்டமான சிலந்தி வலைக்குள் ஒரு மனிதன் கயிற்றால் கட்டப்பட்டு சிக்கியிருப்பது போன்ற காட்சி பணத்திற்காக வாக்கினை விற்பவர்களின் நிலையை மிக தெளிவாக காட்டுகிறது.
சமூக அக்கறையுடன் வரையப்பட்டுள்ள இந்த ஓவியம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. பணம் கொடுப்பதும் குற்றம், பணம் வாங்குவது குற்றம் என்பதை சித்தரித்து ஒரு சிலந்தி வலையில் ஒரு சிலந்தியையும் ஒரு மனிதன் பணத்திற்கு அடிமையாகி சிக்குவது போலவும் சித்தரித்து அமைத்துள்ளேன். உனது வாக்கு உனது உரிமை, எனது வாக்கு விற்பனைக்கல்ல என்பதில் கருத்தை தெரிவிக்கும் விதமாகவும், பணத்தை நம்பி இந்த தேர்தல் நேரத்தில் கிடைக்கின்ற சிறிய பணத்தை நம்பி உங்கள் 5 ஆண்டு கால உரிமையை விட்டுக் கொடுக்காதீர்கள் என்பதையும் வலியுறுத்தி ஒரு வெள்ளைத்தாளில் இந்த சிலந்தி உருவத்தை கட் செய்து மேலே இரு கைகளில் பணமும் இருப்பது போல அதில் ஒரு மனிதன் பணத்திற்காக தன்னையே இழப்பது போல கயிறில் சிக்கி ஒரு அடிமை போல ஒரு காட்சியளிப்பது. ஷோலிங்கர் அருகே கணவன் மனைவி இருசக்கர வாகனத்தில் வந்தபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி ஏறி இறங்கியதில் மனைவி கண்முன்னே கணவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே உள்ள மங்கலம் பகுதியை சேர்ந்தவர்கள் திருமலை அமுதவள்ளி தம்பதியர். இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் ஷோலிங்கர் சென்றுவிட்டு மீண்டும் தங்களது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். கொண்டபாளையம் கூட்டு சாலை அருகே வந்தபோது முன்னால் சென்ற டிப்பர் லாரியை முந்தி சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பின்னால் வந்த டிப்பர் லாரி திருமலை மீது ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி 2 துண்டுகளாகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் லேசான காயமடைந்த திருமாலின் மனைவி அமுதவள்ளி மற்றும் வேல்முருகன் ஆகியோர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொண்டபாளையம் காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. பெரிய வெள்ளி என்று இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை எடுத்துக்காட்டும் வகையில் பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்துவ மக்கள் வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளனர். இதனை தற்போது தொகுப்பாக காணலாம். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற நாளான பெரிய வெள்ளி இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது. இதையொட்டி நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள தேவாலயங்களில் இயேசுவின் சிலுவை பாடுகளை காட்டும் வகையில் வழிபாடுகள் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்காலை அடுத்த துண்டதாரவிளை புனித அந்தோணியார் ஆலயத்திலிருந்து இயேசுவின் சிலுவை பாதையின் 14 பாடுகளை தத்ரூபமாக வேடமணிந்து நடித்தபடி பக்தர்கள் 6 கிலோமீட்டர் மலைமாதா கோவிலுக்கு நடந்து சென்று வழிபாடு செய்தனர். இந்த சிலுவை பாதை வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் புனித தேற்றரவு அன்னையாலயம் சார்பில் பள்ளி வளாகத்தில் புனித வியாழன் நிகழ்ச்சி பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் காரைக்கால், கோட்டுச்சேரி, நெடுங்காடு, திருமலைராயன்பட்டினம் ஆகிய ஊர்களில் உள்ள தேவாலயங்களில் பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரிய வெள்ளியையொட்டி கோவை குனியமுத்தூர் தூய மார்க்கு ஆலயத்தில் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி வழிபாடு நடத்தினர். கேரள தலைநகர் திருவனந்தபுரம் பாளையத்தில் உள்ள ஜெயின் ஜோசப் பேராலயத்தில் பெரிய வெள்ளியையொட்டி கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி வழிபாடு செய்தனர். டெல்லியில் உள்ள தேவாலயங்களிலும் பெரிய வெள்ளியையொட்டி கிறிஸ்தவர்கள் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து சிறப்பு வழிபாடு செய்தனர். பழனி பங்குனி உத்தர திருவிழாவில் 8ஆம் நாள் நிகழ்ச்சியாக யாதவர் மடத்தில் முத்துக்குமாரசுவாமி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். பழனி முருகன் கோவில் பங்குனி உத்தர திருவிழா பழனி திரு ஆவினன்குடி கோவிலில் மார்ச் 26ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 8ஆம் திருவிழாவில் யாதவர் மடம் பரம்பரை அறங்காவலர்கள் களிதீர்த்த கோணார் மூகாம்பாள் அறக்கட்டளை சார்பில் தங்க குதிரை வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. யாதவர் மடத்தில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானை உடனுரை முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் செய்து தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் முத்துக்குமாரசுவாமி தங்க குதிரை வாகனத்தில் சந்நிதி வீதி, மாலை வீதி ஆகியவற்றில் உலா வந்தார். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தட்டுகளில் விளக்குகளை ஏற்றி வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கோவில் கண்காணிப்பாளர் அழகர்சாமி, பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு மாவட்ட தலைவர் வைரமுத்து, பரம்பரை தக்கார் வாரிசுகள் ராஜேஸ்வரி அம்மாள், சவுந்தரம்பாள், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் பார்த்தசாரதி, வெற்றி செல்வன், சிவசண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள்.
பிரபல நடிகர் அர்ஜுன் தாஸ் நடிக்கும் கான்சிட்டி திரைப்படத்தின் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். பிரபல நடிகர் அர்ஜுன் தாஸ் கான்சிட்டி என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இதில் அண்ணா பெண், வடிவுக்கரசி, யோகி பாபு, தம்பி ராமையா, ரமேஷ் திலக் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். அறிமுக இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் ஷான் ரோல்டன் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். நகரத்தில் வசிக்கும் ஒரு நடுத்தர குடும்பத்தினரின் உணர்ச்சிகளை விவரிக்கும் கதைக்களமாக இருக்கும் என தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கான்சிட்டி படத்தின் டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளியான நிலையில் தற்போது இப்படத்தின் புதிய போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். புதிய போஸ்டர்கள் வெளியாகி உள்ள நிலையில் நடிகர் அர்ஜுன் தாஸின் ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 7வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் மோதுகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 7வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் மோதுகின்றது. எனவே சேப்பாக்கத்தில் கடந்த ஆண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் தோற்றது பெரும் பின்னடைவாக அமைந்தது. தொடர்ந்து இவ்விரு அணிகளும் இதுவரை 32 முறை நேருக்கு நேர் மோதி உள்ளன. இதில் இரு அணியும் தலா 16 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெற்று முதலிடத்தை தக்க வைக்கப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,10,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் அதிகரித்து 13,850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 800 ரூபாய் அதிகரித்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,20,872 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 185 புள்ளிகள் அதிகரித்து 73,319 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 33 புள்ளிகள் அதிகரித்து 22,719 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரிய வெள்ளி நாள் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நமக்கு நினைவூட்டுவதாக பிரதமர் மோடி கருத்து. மக்களிடையே நல்லிணக்கமும் அன்பும் மன்னிக்கும் குணமும் மேலோங்கட்டும் என்று வேண்டுதல். உள்நாட்டிலேயே உருவான INS தாராகிரி போர்க்கப்பலை கடற்படையில் சேர்த்தார் அமைச்சர் ராஜ்நாத் சிங். அணு ஆற்றலால் இயங்கும் INS அரிதாமன் நீர்மூழ்கி கப்பலும் கடற்படையில் சேர்ப்பு. மாரிதாஸ் வெளியிட்ட ஒலிக்கோப்பை நீக்கவும் மன்னிப்பு கேட்கவும் வலியுறுத்தி நோட்டீஸ் அனுப்பினார் ராசா. மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் எந்த நீதிமன்றத்துக்கும் வர தயார் என்றும் மாரிதாஸ் பதில். பெரிய வெள்ளியையொட்டி இயேசுவின் தியாகத்தை நினைவு கூர்ந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மனிதகுல நலனுக்காக தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தவர் இயேசு பெருமான் என்று அண்ணாமலை உருக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.